வண்டி வந்துகிட்டே இருக்கு, விஜயோடைய வண்டி வந்துகிட்டே இருக்கு, பின்னாடி தொத்திக்கிட்டே ஒரு கூட்டம் வருது. வண்டியை நிப்பாட்டிட்டு அடிச்சு பல்ல கழட்டி மரியாதை போங்கடா, பாத்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு பின்னாடியே வர்றீங்க, கிளம்பி போங்க சொல்லிருக்கணும்ல. உங்களுடைய வேலை, நீங்க என்னை பாத்துட்டீங்க, அடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் இன்னொரு இடத்துல போய் பேசுறேன், அங்க நான் பேசிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லிருக்கணும். இல்லையா பின்னாடி வர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வண்டியை விட்டு 10 அடி தூரத்துல வெளியே வா, வண்டிக்குள்ள விழுந்துட்டேன்னா அது பெரிய சர்ச்சையாகும், பத்திரமா வா. சரிங்க, உன் வண்டிக்குள்ளே விழுந்துட்டான், வண்டிக்குள்ளே விழுந்துட்டான்ல, ஒரு நூல்ல பிள்ளை தப்புனான், ஒரு நூல்ல தப்புனான். இப்போ பாக்குற நமக்கு பதபதைக்குது, ஏன்னா நம்ம தானே பெத்தவங்க, அவங்க வெறும் ஒரு ஓட்டு தானே அது. விஜய்க்கு அது ஒரு ஓட்டுங்க, நமக்கு தான் அது புள்ள, ஏன்னா பெத்தவங்க நம்ம. இதுங்க எப்படி தக்குடியா தெரிஞ்சாலும் நாம தானே கவலைப்படணும், நம்ம தானே அதை வழி கொண்டு வரணும். ஏன்னா இதை வச்சு இது தற்குறியா இருந்தா தானே விஜய்க்கு லாபம். இவன் அறிவாளி ஆயிட்டானா விஜயை பார்த்து கேள்வி வைப்பான்லங்க, அப்ப விஜய்க்கு வந்து அது லாபம் கிடையாதுல்ல. அப்ப இவன் தற்குறியா இருந்தாதான், கேள்விய கதனா இருந்தாதான், எதை சொன்னாலும் நம்புறவனா இருந்தாதானே விஜய்க்கு லாபம். அப்ப இவன மாதிரி ஆளுகளை தானே வளர்த்து விட பார்ப்பாங்க. அவன் 2 வீலரை பஸ்ஸுக்குள்ளே விட்டாங்க, ஒரு நூல் அது முன் சக்கரத்துல விட்டுருக்கான், பின்னாடி வந்து ஏறி இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான், இவங்களுக்கு ஒரு கேஸ், அவ்வளவுதான்.